ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஜேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ரு மார்க்கிங். பேஸ்மெண்ட்டுக்கு மேலே நம்ம வந்து ஷேர் வாலை எப்படி நம்ம பண்ண போகிறோன்றதை அந்த மார்க்கிங் தான் நம்ம பார்க்குறோம். நம்ம இது போல் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஸ்மெண்ட்டை ஃபினிஷிங் கொண்ட ஜல்லிலாம் இப்போ தட்டி முடிச்சுட்டு உடனே நம்ம வந்து டிராயிங் எடுத்துகிட்டு வந்து டிராயிங் வச்சு கரெக்டாக இது போல் வந்து வாலை வந்து உள்கூடில் நம்ம கரெக்டாக மார்க்கிங் பண்ணிக்கணும். உள்கூடில் அதாவது பில்டிங் உள்பக்கமாக நம்ம வந்து எந்த சைஸில் வந்து இப்போ பில்டிங்கில் பெட்ரூம் அளவுலாம் நம்ம வந்து டிராயிங் கொடுத்துருக்காங்கன்ட்டு அதுபோல் மார்க்கிங் பண்ணிக்கணும். இதுபோல் வந்து கரெக்டாக அது மேலே வந்து ஒரு கலவை போட்டு கலவைக்கு மேலே இது போல் லைனிங் பண்ணிக்கணும். இதிலேருந்து தான் நம்ம வந்து வால் ரெடி பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு கீழே ஃபுல்லாகவே 9 இன்ச் வாலை தான் கொடுக்குறோம். மேலே வந்த உடனே பேஸ்மெண்ட்டுக்கு மேலே தான் நம்ம 6 இன்ச் வாலில் கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த பில்லர் ஃபுல்லாகவே எப்போ கன்வெர்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கீழே பெல்ட் பார்த்தீங்களா, அந்த பீம்லேருந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். அதுலேருந்து நம்ம வந்து தான் வந்து அதை பீம் வந்து கிராங்க் அடித்து ராடு கொண்டு போவோம். அதுபோல் தான் வந்து ராடு வந்து கிராங்க்குன்றது வந்து 2 ராடுமே கிராங்க் அடிப்போம். கிராங்க் அடித்து அதை வந்து இருக்கும். ஒரு ராடு கிராங்க் அடிச்சிங்கன்னா லாங்காக கிராங்க் அடிக்கிற மாரி இருக்கும். 1 இன்ச்சு தாண்டி போகும் கிராங்க் அடிக்கக்குள்ளே. அதனால் 2 ராடும் கிராங்க் அடிச்சிங்கன்னா தான் கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு வரும். அதுபோல் அடிக்கணும். அதேமாதிரி அவுட்ரு பீம் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு ராடு மட்டும் தான் நம்ம கிராங்க் அடிப்போம். அதில் பார்த்திங்கன்னா அவுட்ரு பீம் வந்து நம்ம 9 இன்ச் வால் ரிங்கு கட்டக்குள்ளேயே அதுக்கேற்ற மாரி 6 இன்ச்சு வாலில் வர மாரி வச்சுக்குவோம். இன்னர் பீம் காலை மட்டும்தான் நம்ம வந்து ரிங்கை வந்து 2 ரிங்கை வச்சு நம்ம எடுத்துன்னு போகிறோம். அதுபோல் அடித்து இது போல் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஷேர் வால் பொறுத்த வரைக்கும் போனோடனே இது போல் வாலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கிங் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். இது போல் ரெடி பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அடுத்து நம்ம ஒர்க் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் காலம் வருதோ அங்கெல்லாம் ஷூ மார்க்கிங் கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஷூ மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஷூ ஃபுல்லாகவே காலம் ஜல்லி போட்டு காலத்தை நிப்பாட்டிக்கணும். ஃபுல்லாகவே நம்ம வந்து இங்கே பாருங்கள், இது எவ்வளோ ஒரு லைனிங் வந்து நீட்டாக பண்ணி இதுமாரி பண்ணியிருக்கோம். இப்படி தான் பண்ணணும். நம்ம காலத்தை வந்து எப்பயுமே காலம் எங்கெங்கெல்லாம் வருதோ காலத்தை ஃபுல்லாக வந்து ரைஸ் பண்ணிக்கணும். காலத்துக்கு அடுத்தது வந்து வாலையும் அதேமாதிரி ஷூ மார்க் பண்ணிக்கணும். நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம வீடியோ இருக்கும். நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய்ட்டு நம்ம வீடியோ பாருங்கள். அது எப்படி வந்து வால்லாம் எப்படி ஷூ மார்க் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.